வேல்யூஸ் நம்ம லைஃப்ல வேல்யூஸை கத்துக்க நமக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு சாப்பாடு ஊட்டும் போதோ இல்ல நம்மள தூங்க வைக்கும் போதோ நம்ம பாட்டி நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கும். அதை இந்த குழந்தைகள் கத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஃபாஸ்டா சேஞ்ச் ஆயிட்டு வர சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல பாட்டி எப்பவுமே கூட இருந்து கதை சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்காக நம்ம வேல்யூஸை இம்பைப் பண்ணாம இருக்க முடியுமா? பாட்டி சொன்ன கதைகள் போய் இன்னைக்கு சினிமா சொல்லும் கதைகள்ல இருந்து கூட இன்புட்ஸா வச்சுக்கிட்டு நிறைய வேல்யூஸை நாம இம்பைப் பண்ணிக்க முடியும். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற வகையில இந்த ரஜினியின் பஞ்சதந்திரா புக்கோட ஒன் ஆஃப் தி ஆத்தர்ஸ் கிட்டி அவர்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்றாரு. கேட்போம். லைஃப் வாழ்க்கை நாம் பார்க்கிற விதம் என்ன, புரிஞ்சுக்கிற விதம் என்ன? ஆக்சுவலி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமான எளிமையான விஷயங்கள். என்ன சொல்றாங்க? மேனேஜிங் அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதானே. அது கொஞ்சம் பக்கத்துல நெருக்கமா ரொம்ப போக்கஸோட பாருங்க, அழகா தெரிஞ்சிடும். மேன் ஹைஃபன் ஏஜிங், மேன் ஏஜிங் இஸ் ஈக்குவல் டு மேனேஜிங். அப்ப ஏஜிங் என்னதுங்க? ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடுறாங்களா, அந்த ஏஜிங் என்று கேட்டால் ஏஜிங் என்று சொல்வதற்கு இரண்டு விதமான அர்த்தம். ஒன்று வந்து குரோனாலஜி, வயசு என்று சொல்லக்கூடிய, வருடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கணக்கு. இரண்டாவது வாழ்க்கையில் முதிர்ச்சி பெறுவது. அந்த முதிர்ச்சி என்பது நமக்கு இரண்டு விஷயங்களால் வருகிறது. முதல் விஷயம் அனுபவத்தினால். அனுபவங்கள் முக்கியம், அதே போல ஆன்மீகமும் முக்கியம். ஆன்மீகம்னா ஏதோ பூஜை புரஸ்காரம் விஷயத்தை சொல்ல, நாம் யார் நான் யார் என்று நம்மளுக்குள்ளே நாமே தேடி போய் நம்மை மேலும் மேலும் புரிந்து கொள்வது, மனித தன்மையை புரிந்து கொள்வது, தன்மையை புரிந்து கொள்வது, தன்னை புரிந்து கொள்வது, அதுதான் ஆன்மீகம். வாழ்க்கையிலிருந்து நம்மை பற்றி நாம் கற்றுக்கொண்டோமானால் வாழ்க்கையை நாம் சமாளிப்பதற்கு, நிர்வகிப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும், எந்த விதமான நமக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கையில் ஈடுபட்டு, வாழ்க்கையை உற்று கவனித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதனால தான் மேன் ஏஜிங் இஸ் as important as managing என்று நான் சொல்லுவேன். என் பாதைய கடவுளோ தற்செயலோ தீர்மானிக்கட்டும். Life will be an amazing journey. கதங்களும் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருங்க. டோன்ட் ப்ரூட் ஓவர் த பாஸ்ட். பட்சா யாருமே உங்ககிட்ட இருந்து எடுத்து போக முடியாது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. என்ன பொறுத்தவரை ஐ எம் a connoisseur of life. வாழ்க்கை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அது அவ்வளவு ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு நல்ல விஷயம். வாழ்க்கை லைஃப் இஸ் a பாசிட்டிவ் ஜெர்னி அப்படிங்கிற விஷயத்தை, வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒரு சுகமான, இனிமையான, நல்ல, நமக்கு எல்லாருக்குமே திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பயணம் என்பதை எவ்வளவு 100 ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவன் நான். இந்த பஞ்ச் லைன்ஸ் பார்க்கும் பொழுது இதுவும் நல்ல நல்ல மெசேஜஸ். மேனேஜ்மெண்ட் மட்டுமல்ல, நிர்வாகம் மட்டுமல்ல, வாழ்க்கையும் பற்றிய மிக அருமையான தெளிவான கருத்துக்கள். சோ நம்ம வந்து ரஜினிஸ் பஞ்சதந்திரா, பஞ்ச் லைன்ஸ் which will helpful for business principles and which are also value statements of life. வாழ்க்கையை பற்றிய மதிப்பீடுகள், வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல நமக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டோம். மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது என்னை பொறுத்தவரை ரொம்ப நான் சிம்பிளிஃபை பண்ணுவேன். அந்த சிம்பிளிஃபை பண்ணி அந்த எளிமைப்படுத்திய அந்த விஷயத்தை இந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களோட நான் உங்களுக்கு சேர்த்து கோரிலேட் பண்ணி சொல்லுவேன். வாழ்க்கையை பத்தி நமக்கு தெளிவு வரணும்னா இரண்டே கேள்வி தான் கேட்கணும். முதல் கேள்வி, வாட் இஸ் யுவர் பிபி? இரண்டாவது கேள்வி, how much of FE, foreign exchange, do you have? B stands for belief, P stands for purpose, F stands for focus,
and E stands for effort. எப்பவுமே இந்த கேள்வியை கேளுங்க and put it in an order. Believe me, in the next half an hour's time, you'll have a clear plan about whatever you want to do. Number one, belief. Belief, belief, belief. Belief about what? Belief about yourself. தன் நம்பிக்கை, என்னை பற்றிய நம்பிக்கை, வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை, மானுடமாக பிறந்ததை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். நம்மள இங்க உட்கார்ந்து இருக்கோம், யோசிக்கிறோம், அதெல்லாம் கரெக்டுங்க. ராஜா கிருஷ்ணமூர்த்தி மைக்கு பிடிச்சி மேடையில் பேசுவார், அவர் பெரிய ஆக்டர், அவரை வேலை வந்திருக்கேன், ஏதோ ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணாலும் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, அதுவே அவநம்பிக்கை. மாடு, மனை, வீடு, சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும். So what? So what? அப்படிங்கிற தெளிவு வரும்போது அந்த நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கை ஏன் தேவை? ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்துல, இந்த சிருஷ்டியில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி இடம் இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளது, ஒவ்வொரு விடியலும் எனது பெயர் சொல்லுதே. அந்த பிலீஃப் என்ன வச்சுங்க, நம்ம ரொம்ப ஈஸியா வாழ்க்கையில சரணடைஞ்சிடுவோம், ரொம்ப ஈஸியா நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவோம். நம்முடைய கனவுகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, our hopes, everything will give up. Again, a belief about oneself is very, very important. இதுலயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாட்ஷா படத்துல ரெண்டு விஷயங்கள், ரெண்டு பஞ்ச் டயலாக் இதுல இருக்கு. நம் வாழ்க்கை எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்மளே பார்த்துக்கிட்டா தான் ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான். ரொம்ப சிம்பிள். அவர் சொல்றாரு, ஏ மானிடா, இந்த எனர்ஜி, இந்த உயிர்ப்பு சக்தியை நான் ஒரு கல்லிலே ஒரு கல்லாக மாற்றி இருக்கலாம், இந்த உயிர்ப்பு சக்தியை நான் ஒரு புல்லாக அங்க வளைச்சிருக்கலாம், இதே உயிர்ப்பு சக்தியை நான் ஒரு ஆடு மாடுக்கு கொடுத்திருக்கலாம். உன்னை மனிதனாக படைத்தேன், உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஆண்டவன் கேட்கிறார். அது நம்ம கேட்கறது இல்ல. சப்போஸ் நீங்க திருப்பி கேட்டா என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டா, எனக்குள் இருக்கும் அந்த படைப்பு சக்தியை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், உன் உலகத்தை படைத்துக்கொள் என்று ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுவார். That creative capability is within every one of us. So first begin with belief. நம்ம நம்பணும். ரெண்டாவது நாம நம்மளை நம்பினாதான் ஆண்டவன் நம்மளுக்கு உதவி செய்வார். அவருடைய ஸ்டைல்ல, அவருடைய விதத்தில் எவ்வளவு அழகா இதே விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க. சென்ஸ் ஆஃப் பர்பஸ், பி. என்ன குறிக்கோள், என்ன தேவை, உன்னுடைய தேடல் என்ன? ஆனா எல்லாமே தெளிவா இருக்கும். என்னது, எனக்கு பர்பஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு, கொஞ்சம் நல்ல வசதிகள்லாம் இருந்து, நல்ல பொருட்கள்லாம் இருந்து, நல்ல ஒரு காரு, ஒரு சின்ன ஒரு ஹவுஸ், அல்லது ஒரு பெரிய ஒரு பங்களா, அப்படிலாம் கொஞ்சம் வசதி அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சுன்னா I'll be very happy. அது எப்பவுமே ஒரு பேக்ரவுண்ட்ல வந்துட்டே இருக்கு இல்லைங்களா, ஒரு பின்னணியில. சோ நான் பர்பஸ் என்று வரும்பொழுது நான் எதை அடைய போகிறேன்ங்கிறத பத்தி நமக்கு பர்பஸ் தெளிவா இருக்குது. ஆனால் பர்பஸ் என்று வரும்பொழுது தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கறத நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அந்த பர்பஸ் will be much better in life. பரமோத்தார, ஏழைகளுக்கு உதவுறது, தீன ஜனரோத்தார, எளியோர்களுக்கு அபயம் அளிக்கிறது, சரண ஜனரட்சகா, சரணடைந்தவர்களுக்கு உதவுறது. ஏனென்றால் அது உங்களுக்கு எப்படி வந்து சேரும், கிடைக்கிறது கிடைக்காம போகாது, கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது. டோன்ட் வரி அபவுட் தட். உங்க பர்பஸ் என்னதான் இருக்கணும்? உங்க பர்பஸ் நீங்க மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடியது என்பதை பற்றி இருக்க வேண்டும். அதாவது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எந்த தொழிலை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட லெவல், எப்படிப்பட்ட தரத்தில் உள்ள வேலையை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் இதுல நான் சாதிச்சு காட்டணும் உங்க மனசுல தோணுச்சுன்னா யுவர் பர்பஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப சிம்பிள். இப்ப இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கிறதுக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க. ராஜ் டிவி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, நல்லது. அவங்க க்ரூ வந்திருக்கு, நல்லது. கல்லூரியில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நல்லது. பிரின்சிபல் ஸ்டாஃப் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நல்லது. பதிப்பகத்துல வந்திருக்காங்க, நல்லது. பாலா வந்திருக்கா, நான் பேசுறேன், நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, நல்லது.
எல்லாம் நல்லது. அதே நேரத்தில் மறத்திடாதீங்க, இந்த இடத்துல லைட் எரியுது, ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இடம் சுத்தமா அழகா இருக்குது. காலையில் யாரும் வந்து இங்க கூட்டினாங்க, எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு போனாங்க, சேர் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க, தண்ணி குடிக்கிறது கொண்டு வச்சாங்க. இவ்வளவு பேர் மறைமுகமாக இருந்து செயல்படுவதனால்தான் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்பது இவ்வளவு பிரமாதமாக இங்கே நடக்கிறது. எந்த விதத்திலே இந்த இடத்தை, இந்த அழகான இந்த அமைப்பை சுத்தப்படுத்தி சென்றவர் நம்மை விட குறைந்தவர் எந்த விதத்திலும் கிடையாது. ஆகையினால் வாழ்க்கையில நீ என்ன செய்யறங்கிறது வந்து முக்கியம் இல்லை, அதை நீ எப்படி செய்யறங்கிறது தான் முக்கியம். Whatever you choose to do is okay, but when you do it, smile and say, nobody can do it the way I can do it. En vazhi, tani vazhi. Bring your brand into that. That is an extraordinariness that you need to bring. Important punchline. Ipo solren eduthuங்க, வாழ்க்கையில வெச்சுங்க. Remember in life, you serve before you deserve. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியதை, மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதை மிக சிறப்பாக, மிக வித்தியாசமாக நான் செயல்படுத்துவேன் என்ற அந்த ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். Nobody can stop you in life. So முதல் ரெண்டு விஷயங்கள், belief, purpose. வேல்யூஸை லேர்ன் பண்ண, நமக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டமை பில்ட் பண்ண நமக்குள்ளேயே இன்பில்ட்டா ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது என்னன்னா பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். ஒருத்தர் நம்மளை அடிக்கும் போது நமக்கு வலிக்குது, அதனால இன்னொருத்தர் நம்ம அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை ஏமாத்தும் போது நமக்கு ஒரு ஏமாற்றம், அந்த மன கஷ்டம் ஏற்படும் போது ஓகே நம்ம இதை மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இப்படி நம்ம பல விஷயங்களை லேர்ன் பண்றோம். இந்த ப்ராசஸையே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணா, இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா, இன்னும் நாம கொஞ்சம் கூர்மையா இருந்தா, மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அதை பார்த்தோ இல்ல அதை கேட்டோ இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோ படிச்சோ அதுல இருந்து பல வேல்யூஸை நம்ம லேர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சினிமாவும். ஒரு சினிமா பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் லெவல்ல பல விஷயங்களை நம்ம உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா சில வேல்யூஸை நம்ம இம்பைப் பண்றோம். நம்ம ஒரு ரஜினிகாந்த் சினிமா போறோம்னா எப்படி போவோம், நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், ஒரு டிக்கெட் கிடைச்சது இல்லை யாராவது கொடுத்தாங்க, இப்படி வாங்கினோம் அப்படி வாங்கினோம், அந்த ஒரு த்ரில் இருக்குமா இருக்காதா? அதே த்ரில்ல நான் உங்க மூஞ்சில பார்க்கணும். இப்போ கேன் ஐ சே இட், பிரைட் ஃபேஸஸ், எவ்வளவு பிரைட் ஃபேஸஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சப்போ எனக்கு வந்து அப்பவே தெரிஞ்சு போச்சு எனக்கு சயின்ஸ் சரியா வராதுன்னு. டெஸ்பைட் த ஃபேக்ட் தட் எங்க அப்பா வந்து ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர். அப்போ 10th படிக்கும்போது எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பத்தி இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சுத்தமா புரியல. இப்போ கேட்டேன், அப்பா அது புரியல, இது உங்க சப்ஜெக்ட் ஆச்சே, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன்ப்பா அப்படின்னு. எங்க அப்பா ரொம்ப ப்ரூட்டலி ஃப்ராங்க், என்ன மாதிரி, உனக்கு சயின்ஸ் வராதுடா, நீ 3rd கிளாஸ் வாங்கினா கூட உனக்கு நான் காமர்ஸ் குரூப் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாரு. அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஆக்சுவலி சோஸ் காமர்ஸ் குரூப். அது எங்க அப்பா சொன்ன பாடம். ஆனா அந்த பாடம் நான் வந்து இங்க நீங்க காணக்கூடிய திரு ரஜினிகாந்த் இருந்து நான் பிக்கப் பண்ணிட்டேன். எப்படின்னு கேட்பீங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு அதுவா சொல்லாது, அவங்களா சொல்ல மாட்டாங்க, பட் நம்மளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பிலாசபிக்கா சொல்லணும்னாக்கா, ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, வெளிச்சம் காட்டுறது எல்லாருக்கும். மெழுகுவத்தி சொல்றதா, நான் அழிச்சுட்டு உனக்கு விளக்கு காட்டுறேன்னு இல்லையே. நம்ம அதுக்கு ஒரு ஸ்டோரி கொடுக்குறோம். லுக் அட் திஸ் கேண்டில், அது தன்னை உருக்கினா கூட உனக்கு வந்து ஒளி கொடுக்கிறதுன்னு நம்மளா கிரியேட் பண்ற விஷயம் தானே அது. அந்த மாதிரி
சில விஷயங்கள் இந்த ஒரு டயலாக்ல நிறைய நம்ம அப்ளை பண்ணினா லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. நாட் ஒன்லி பிசினஸ்ல, ஈவன் நம்ம டே டு டே லைஃப்லங்கிறது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் இல்லாம என்னால் இது எழுதியிருக்க முடியாது. அதுல 30 லைன் இருக்கேன். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு எது ஃபேவரட் லைன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எல்லாமே ஃபேவரட் லைன் தான். இதுல வந்து ஒன்னோட ஒன்னு பெட்டரா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அதாவது ஒரு விஷயம் பேசும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் இன்டர் கனெக்டட். இன்னும் ஒரே விஷயம் இருக்கும், இன்னொரு போகும்போது இந்த விஷயத்தை டச் பண்ணிருக்கும். என் வழி தனி வழி. இப்போ இங்கே ஒரு தனி வழியை பார்த்தோம் பேசும்போது, எனக்கு நிஜமாவே தெரியாது அந்த பேக்ரவுண்டு. இவர் பேசியிருந்தார் பத்ரி. ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு அப்புறம் யூஎஸ்ல போய் ஏதோ பிஹெச்டி எல்லாம் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு இன்ஜினியரிங் லைன்ல போகாம அவர் பாட்டு கிரிக்கெட் ஏதோ ரொம்ப விருப்பம்னு சொல்லிட்டு கிரிக் இன்ஃபோ போட்டு ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய கம்பெனி ஆக்கி அந்த கம்பெனியை வித்து இன்னைக்கு இன்ஜினியரிங்கும் அவர் படிச்சதுக்கும் அவர் பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கிழக்கு பதிகம் நியூ ஹரைசான் மீடியான்னு ஒரு பெரிய கம்பெனியை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அதுவே என் வழி தனி வழி. இனிமேதான் நீங்க வாழ்க்கைக்கே போக போறீங்க. யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா தெரியல, இல்ல சில பேர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் இருக்கலாம். யூ ஆர் கோயிங் டு என்டர் கார்பரேட் உள்ள நுழைஞ்சாதான் தெரியும் அதுல என்னெல்லாம் பாலிடிக்ஸ் இருக்க போறது, எவ்வளவு டிஃபரெண்ட் டைவர்சிட்டி, என்னெல்லாம் நீங்க ஒரு நம்பிக்கையோட உள்ள போகும்போது உங்களை தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, கூட இருந்துட்டு குழி பறிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் டஃப் டைம் அஹெட். இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த புக்ல வந்து சொல்யூஷன் கொடுக்குன்னு சொல்ல, இதுல படிச்சா சில விஷயங்கள் கண்டிப்பா வெளிப்படும். ரஜினி சார் வந்து நானும் சாரும் பார்த்து பேசும்போது சொன்னாரு, அந்த சினிமாவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சங்கர் சொன்னாராம் பஞ்ச் லைன்ஸே வேண்டாம் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜில பெருசா அந்த மாதிரி லைன்ஸ் இருக்காது. ஆனா இந்த ஒரு டைலாக் கொடுத்தோம் சாதாரணமா தான் இருந்துதான். என்ன என் பேரை கேட்டாலே அதிருதுலன்னு. ஆனா when an artist like Mr. Rajinikanth performs, a simple line becomes a bigger line. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல, அதான் ஒரு பெர்ஃபார்மர். அது நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, யுவர் பெர்ஃபார்மன்ஸ் கவுண்ட்ஸ். அப்படி போது அந்த லைனை சொன்னோடனே a simple line became a punch line. அந்த பேரை கேட்டால் அதிருதில்லைங்கிறது சிம்பிள். இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் ஆல் அபவுட் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட். நம்மளோட இன்டெகிரிட்டி என்ன, நம்மளோட ரெப்புடேஷன் என்ன, சர்வசாதாரணமா பில்டப் பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கூகுள் ஆர் அமேசான் ஆர் டாடா இருந்து. ஈவன் ஒரு சின்ன கடை நம்ம இருக்க இப்போ திருவண்ணாமலையிலேயே எடுத்துங்க, எக்கச்சக்கமா ஸ்டோர்ஸ் இருக்கலாம், மளிகை கடை கூட இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா யாராவது ஒரு 2 கடை சொல்லுவாங்க, அங்க ரொம்ப நியாயமா இருக்கும், அங்க ரொம்ப ப்ராடக்ட் சுத்தமா இருக்கும், அங்க ஏமாத்த மாட்டான். See, look at it. அந்த ஒரு நேம் கிரியேஷன், அந்த ரெப்புடேஷன் பில்டிங் வந்து எவ்வளவு பெருசு. பில்டப் பண்றது ஒண்ணு, ஆனா அதை மெயின்டைன் பண்றது ஈவன் மோர் டிஃபிகல்ட். ஒரு சின்ன சர்க்கிள் விழுந்தா கூட, ஒரு சின்ன ஒரு பிரேக் இருந்தா கூட திருப்பி அதை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறோம், மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஆரம்பிக்கிறோம், முதல் 2-3 வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூ யாராவது வருவாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பிரைட்டா கிரியேட் பண்ணிருக்கோம், நிறைய ஹார்ட் ஒர்க் என்னெல்லாமோ பண்ணிருக்கோம், கொஞ்சம் பேர் தான் வராங்க, அடுத்தது இன்னும் கொஞ்சம் வராங்க. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எக்கச்சக்க கம்பெனி துரத்த வருவாங்க. துரத்த வந்து அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் குறைவா இருப்பாங்க, ஆனா கேம்பஸ் இன்டர்வியூ பண்ண கம்பெனிஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். எப்படி வருதுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துல நடக்க விஷயமே கிடையாது. பிசினஸ்ல வாட் வி ஹவ் லேர்ன்ட், வாட் ஐ பர்சனலி லேர்ன்ட் இஸ் இன்டெகிரிட்டி. அந்த பில்டப் பண்ணும்போது நிறைய வாட்டி கீழே விழுவோம், நிறைய வாட்டி அடி வாங்கும். கொஞ்ச வருஷத்துக்கு நம்ம எதுவுமே தேடல. இன்னைக்கு லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் சர்ச். உள்ள ஆபீஸ் போனோடனே ஃபர்ஸ்ட் உட்காந்து கூகுள் போறோம், வீட்டுல போனா ஃபர்ஸ்ட் கூகுள் உட்காரோம். ஏன் இப்படி தேடுறோம்னு தெரியல எனக்கு. ஆனா அதான் அது ஒரு பெரிய இன்னோவேஷன். புக்ஸ் எடுத்தீங்கன்னா அமேசானோட இன்னோவேஷன், இது மேபி இவரெல்லாம் அதை பத்தி பேசலாம். அமேசிங் இன்னோவேஷன். ப்ராடக்ட் இன்னோவேஷன் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ ரீசெண்டா மறந்து போனாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். நம்ம ஆப்பிள் எடுத்துங்க, ப்ராடக்ட் இன்னோவேஷன். ஒரு ப்ராடக்ட் வரத்துக்கு அமெரிக்கா போல கண்ட்ரிலேயே கியூல நின்று அந்த மாடலை பாக்குறதுக்கு வெயிட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. நாட் ஜஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. இன்னைக்கு ரஜினி சினிமாக்கு எப்படி நம்ம கியூல நிற்கிறோம், அது மாதிரி ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு பீப்புள் ஸ்டாண்ட் இன் கியூ டு see to buy the first product. ப்ளீஸ் ஒரு 18-20 வயசுலேருந்தே உங்க ரெப்புடேஷன் பில்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு காட்டுற அந்த ரெப்புடேஷன் பில்டிங் தான் உங்களை போக போக காப்பாற்றும். ஸோ மை சின்சியர் அட்வைஸ், தயவு செஞ்சு இப்போல இருந்தே ஆரம்பிக்கும். அதுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கணும் அவசியம் இல்லை, ஜாலியா வந்து ரெப்புடேஷன் பில்டப் பண்ணிக்கலாம். ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாலே அவங்கள பத்தின மிக முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா இன்குவிசிட்டிவ்னஸ், கியூரியாசிட்டி, கேள்வி கேட்கும் தன்மை. இந்த கேள்விகள் கேட்டால் மட்டுமே நம்மளால புது விஷயங்களை கத்துக்க முடியும். என்னைக்கு கேள்வி கேட்கறதை நிறுத்திடுறோமோ லேர்னிங் ஸ்டாப்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்த புக்கோட ஆத்தர்ஸ் பிசி பாலா, கிட்டி 2 பேரும் இந்த ரஜினியோட பஞ்ச் டயலாக்ஸ் எப்படி லைஃப்ல அப்ளை பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல ஏற்பட்ட மிக முக்கியமான கேள்வி என்னன்னா,
எப்படி சார் ஒரு காலகட்டத்துல ரசிகர்களுக்காக மட்டுமே எழுதப்பட்ட பஞ்ச் டயலாக்ஸை நீங்க கொண்டு வந்து மேனேஜ்மெண்ட்லயும் லைஃப்லயும் புகுத்த முடியும்? அதுக்கு ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இதுக்கு ஆத்தர்ஸ் என்ன பதில் சொல்றாங்க கேட்போமே. சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்வேன். And then the next one is நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். Like that. Fantastic. நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணேனோ அது அப்படியே நான் எந்தெந்த அத்தாரிட்டி நான் அதை கொடுக்கணுமோ, அது பப்ளிக்கா இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், வேற யாருக்குன்னா இருக்கலாம், கரெக்டா நடந்ததை கொடுக்கறது வந்து பாசிட்டிவ். நான் சொல்றதான் செய்யறோம், செய்யறதான் சொல்றோம். ரெண்டாவது விஷயம், நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன் வந்து எல்லாரும் பண்றதோட உங்ககிட்ட எதிர்பார்க்கறதோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பண்றீங்க பாருங்க, அந்த வேல்யூ அடிஷன் சொல்லுவோம். அது சொல்லும்போது நீங்க சொன்னதையும் நாங்க சொல்லதையும் செய்யறோம், சொல்லாதையும் சேரும்போது அந்த கஸ்டமர் எங்களை விட்டு போவானா மாட்டானா? போகவே மாட்டான். வாக்குறுதி அல்லது ஊர்ஜிதப்படுத்துவது நம்பிக்கை தரும் விஷயம். சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். அப்படி இருந்தால் ஒரு சிஸ்டம் வந்து கரெக்டா ஒரு அமைப்பு வந்து செயல்பட முடியும். இரண்டாவது வந்து தாராள மனப்பான்மையை பற்றி உள்ளது. நம்ம வந்து உறுதிப்படுத்தக்கூடிய, நம்ம பற்றி மற்றவங்க நம்பக்கூடிய அந்த ஒரு தன்மையும் இருக்கணும். அவங்க நம்புறதையும் கடந்து நம்ம கொடுக்கக்கூடிய தாராள மனப்பான்மையும் நமக்கு இருக்கணும். இதுதான் இந்த ரெண்டு விஷயம். சார நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை நரங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகுதுல்ல? சூட் ஆகாதா? எல்லாருக்கும் சூட் ஆகும், சில பேருக்கு ஆகாமலையும். எப்படி சொல்றீங்க? HIV அவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர், அவங்களாம் எப்படியும் எத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு அவங்க நம்பிக்கை இருந்து இருக்கிறாங்கல்ல. அந்த நம்பிக்கையும் அது அவன் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். எனக்கு சார் நாள் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அதாவது நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கை வந்து தெரிஞ்சு வர ஒரு விஷயமா இருது. அதுல எந்த புதிரும் இல்லை, அதுல எந்த ஒரு விதமான ஒரு போராட்டமும் இல்லை, எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப எக்ஸைட்மெண்ட் ஒண்ணு கிடையாது இல்லைங்களா? தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே வாழ்க்கையில வந்து இந்த ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது இல்லாம போயிடும். சுவாரஸ்யம் சொல்றோம்ல, அது இல்லாம போயிடும். புதுமைன்னு சொல்றோம்ல, அது இல்லாம போயிடும். பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்களா தான் வரும். இதை வந்து நீங்க எப்படி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல எப்படி சொல்லியிருக்கீங்க? ஒரு சிங்கம் வந்து ஹண்ட் பண்றது வந்து அது பசி இருக்கும்போது மட்டும் தான் ஹண்ட் பண்ணும். அதர்வைஸ் தேசே உண்மையான்னு தெரியல, அது ஃபுல் வயலோட இருக்கும்போது நீங்க சிங்கத்து பக்கத்துல போனா உங்களை சீண்டவே சீண்டாதுன்னு. அது மாதிரி கார்பரேட் உலகத்திலையும் உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நீ ஹண்ட் பண்ணு, தேவையில்லாம மற்ற விஷயத்துல ஈடுபடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகணும். when you say something, அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா உங்களை கூடி இருக்கிறவங்களுக்கு அது வந்து நிச்சயமா போய் சேரணும். சிங்கம் என்று சொல்லும்போது நீங்க மனசுல எதை நினைச்சுக்கிறீங்க? ஒரு கம்பீரம், ஒரு தனித்துவம், ஒரு தைரியம், ஒரு அரச பதவி, ஒரு மேன்மையான நோக்கு இல்லைங்களா? சோ இந்த வார்த்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு அர்த்தம் வந்து வச்சிருக்கோம். சோ ஒன்னொரு விஷயத்துக்கு மேன்மை, மிகப்பெரிய மேன்மை இருக்கு. இன்னொன்னுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக, பண்ணி எல்லாம் மோசம் நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஒரு தாழ்மை அப்படிங்கிற ஒரு இடத்தை நம்ம வந்து சமுதாயத்துல கொடுத்திருக்கோம். சோ தாழ்மையான ஒரு விஷயமா நீ கருதப்பட்டால், நீ நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வந்தாலும் உன்னுடைய தாழ்மை மேன்மை ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீ மேன்மை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால், நீ ஒரே ஆளாக இருந்தாலும், ஒரே ஒரு விஷயமாக இருந்தாலும், தனித்து இருந்தாலும் உன்னை யாரும் தொட முடியாது என்பதுதான். 16 வயதில் ஒரு வில்லனா, அழகான வில்லனா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதை நீங்க எப்படி வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பியூட்டிஃபுல் பண்றீங்க? இது எப்படி இருக்கு? சீக்கிங் ஒப்பீனியன் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது யார் யார் ரெலவெண்டோ அந்த அவங்க எல்லாரும் ஒப்பீனியனையும் கேளுங்க. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், லைஃப் மேனேஜ்மெண்ட்லயும் பார்ட்டிசிபேட். இது எப்படி இருக்கா, இது எப்படி இருக்கா, நிறைய பேர் கேளுங்க, கேட்டுட்டு முடிவெடுங்க. இந்த வில்லன் அவர் கூட இருக்க அந்த 2-3 அடியாள் மாதிரி கூட, அதெல்லாம் மற்ற வில்லன்கிறவன் எப்படி இருப்பான்? அப்படி கம்பீரம் தனியா இருப்பான், யார்ட்டும் பேச மாட்டான், உருமுவான், முறைச்சு பார்ப்பான், விஷயங்கள் மற்றவங்களை சீக்கிரட்டா வச்சுப்பான். இந்த ஆளா சரளமா பேசுறாரு, ஜோக் அடிக்கிறாரு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு.
அந்த ஒரு சுமூகமான அந்த விதமே அந்த ஸ்டைல் ரொம்ப யூனிக் ஆயிருச்சு இல்லீங்களா? ஏனென்றால் இவன் வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக இருந்தாலும் இவன்கிட்ட கொஞ்சம் அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் குவாலிட்டி இந்த பகிர்ந்துகிற அந்த குணத்தினால, கேட்டு உணர்கிற குணத்தினால, மற்றவங்களோட என்ஜாய் பண்ற அந்த குணத்தினால ஒரு லைக்கபிள் வில்லனா மாறிடுறான். ஓகே, அந்த 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 அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை ஒரு நெகட்டிவ் ரோல்ல கூட கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி என்னனால அந்த ஒரு பார்வை, ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய, டெமோக்ராட்டிக் என்று சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளும் அந்த பார்வையில கொண்டு வர முடியுங்கிறது ரொம்ப அழகா அந்த கேரக்டரைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. வசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி, அசராம் அடிக்கிறது பாபா பாலிசின்னு சொல்லிட்டு அது பிசினஸ்ல எப்படி ரிலேட்டட் ஆகும்? அதாவது பிசினஸ் வந்து உன் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ ப்ரோக்ரஸ் ஆக வேண்டியது இம்பார்ட்டன்ட். இன்னொருத்தனோட வீக்னஸ் அடிச்சு முன்னுக்கு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பாலிசியே கிடையாது. சில உதாரணம் சொல்றேன். பெரிய கம்பெனி, அப்புறம் லோக்கல் பிளேஸ் ஆர் ரீஜனல் பிளேஸ்லாம் வரும்போது அவங்க லான்ச் பண்றாங்க வச்சுங்க, ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் வருதுனாக்கா அந்த மார்க்கெட்ல போயிட்டு அவங்க சப்ளை பண்ணப்போ அங்க இருக்கிற மார்க்கெட்ல எல்லா பவுடரும் இவங்களே வாங்கிடுவாங்க. யாரு? இந்த பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனி ஆர் லார்ஜ் இந்தியன் கம்பெனி. சப்ளை கெடுக்க வைப்பாங்க. ஏன்னா உடனே திருப்பி சப்ளை பண்ணுவதில்ல சின்ன கம்பெனியால. அது வந்து அந்த சின்ன கம்பெனி எதிர்பார்த்திருக்க முடியாது. அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, பிராண்ட் பண்றாங்க, மார்க்கெட் பண்றாங்க, விற்கிறாங்க, ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி வந்தோடனே அவங்களுக்கு அது எப்படி இதை திருப்பி நான் எப்படி சப்ளை பண்ணுவேன்? ஏன்னா திருப்பி சப்ளை ஆகட்டும் என்ன ஆகும்னா, அஸ் அ கஸ்டமர் நம்ம அந்த ப்ராடக்ட்டை மறந்து போயிடுவோம். ஸோ இவன் அசரும் போது யாரு? இந்த சின்ன கம்பெனி, ஒரு வீக் கம்பெனி ஆர் ஒரு வீக்கர் சொசைட்டி அசரும் போது அடிச்சு புழைச்சு வருதுங்கிறது ஒரு நல்ல பாலிசி கிடையாது. நீ பாட்டுக்கு நீ பண்ணிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்ல நான் பண்றேன், என்னோட பெட்டர் குவாலிட்டி, என்னுடைய பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அழகான பேக்கேஜிங், என்னோட நல்ல பிரைசிங், என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் மோசமா இருக்காது. அந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த்ல போய் உன் ப்ராடக்டையோ உன் சர்வீஸையோ நீ பண்ணீங்கன்னா அதுதான் அசராம அடிக்கிறது. சோ நம்ம அசதி என்று சொல்லும்போது குறை, தாழ்ந்த நிலை, தளர்ச்சி என்ற பல விஷயங்களை சொல்லுகிறோம். இப்ப சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல ஒருத்தர் படுத்திருக்காரு, நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ண போறோம், அவர் நம்ம அப்படி பாக்குறாரு, திரும்பி என்ன வரியா ஒரு பாக்ஸ் வச்சு பார்க்கலாமா நீங்க அவர்கிட்ட கேட்பீங்களா? ஹாஸ்பிட்டல் ஐசியூ படுத்திருக்கிற என்ன பெரிய அவர்கிட்ட காம்படிஷன்? ஒருவருடைய குறையை, தளர்ச்சியை, வீக்னஸை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் வெற்றி பெறுவது எந்த விதத்திலும் வெற்றி இல்லை. கரெக்டுங்களா? மற்றவர் குறை சார்ந்த வெற்றி இருக்கக்கூடாது. மற்றவங்க அசந்தா ஜெயிக்கிறது உங்களுடைய பேட்டர்ன், அது என்னுடைய பேட்டர்ன் இல்ல. முழு மனதோட, முழு தயார் நிலையில் எல்லாத்தையும் நான் வந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு செயல்படுவது அது என்னுடைய குவாலிட்டி அப்படிங்கறத அவ்வளவு அழகா அவர் சொல்லிருக்காரு. என் பாதைய கடவுளோ தற்செயலோ தீர்மானிக்கட்டும். பதங்கரம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருங்க. டோன்ட் ப்ரூட் ஓவர் தி பாஸ்ட். வெற்றியை யாருமே உங்ககிட்ட இருந்து எடுத்து போக முடியாது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. பூஸ்ட் வழங்கும்